லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப நீ ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த கேட்கறதே அபூர்வம். அப்படி நீ இந்த விஷயத்த கேட்டிருக்கும் போது அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணா நல்லாவா இருக்கும்? அதான் டைரக்டா நம்ம ஊருக்கு போறோங்கிற தகவலை உன்னை பக்கத்துல வச்சே நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அத்தை கோவப்பட்டு போக கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிருந்தா? அப்படி சொன்னாலும் நான் என் தங்கத்தை கூட்டிட்டு அரசனூருக்கு போவேன். நான் எதுவும் தப்பு பண்ணலையே, ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே போறோம். அதுக்கே பயப்படணும்? கெத்துதான். இப்போ புடிச்ச பொண்ணு பொண்டாட்டியா கூட இருக்கும் போது கோழ கூட வீரண்ணா வித்யா. பஞ்சு ஆப்வியஸ்லி கலக்குற. தேங்க் யூ. எனக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கற, பதிலுக்கு நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே. என்ன கொடுப்ப? இந்த பாவ மன்னிப்பு கொடுக்கற மாதிரி கைய புடிச்சு முத்தம் கொடுப்ப, அதானே? அதெல்லாம் ஒண்ணு வேணா. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் ஊருக்கு கிளம்பு. எதிர்பார்க்கல. அதான் இந்த வித்யாவோட ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷல் அடிக்கடி கிடைச்சா நல்லா இருக்கும். போடா. போயிட்டாளா? இத்தனை நாளா உன் இடத்துக்கு வராம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருமா. நான் உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு நினைக்கல. என் சூழ்நிலை என்னால வர முடியல. இனி வருஷம் வருஷம் நான் உன் இடத்துக்கு வந்துருவேமா. உங்க அம்மாவுக்கு நம்ம மேல எந்த வருத்தமும் இருக்காது. அவங்க நம்மள இங்க வர வைக்கிறதுக்கு தான் உன் கனவுல வந்திருக்காங்க. நம்ம வந்த வேலையை நல்லபடியா முடிச்சா போதும். அவங்க மனசு குளிர்ந்து போகும். இந்த இடம்லாம் ரொம்ப குப்பையா இருக்கு பாரு. இங்க பாரு, நம்ம முதல்ல இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். வா, வேலையை ஆரம்பிக்கலாம். சஞ்சய், நீ உட்காரு, நான் சுத்தம் பண்றேன். ஏன் நான் பண்ணக்கூடாதா? இது என் அத்தையோட நினைவிடம். நான் தான் சுத்தம் பண்ணுவேன். வா. வித்யா, அத்தை உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. வித்யா, வணக்கம் ஐயா. வணக்கம். வர சொன்னீங்களாமா? வாங்கண்ண. அம்மா பேர்ல இந்த இடத்துல 100 பேருக்கு அன்னதானம் போடணும். எவ்வளவு செலவாகும், என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்க. சிறப்பா செய்யணும்னா 25,000 இருந்து 30,000 ஆகுமா. அவ்வளவு பணம் இல்லைன்னா இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோ செலவாகுமானே? 50,000 வாங்கிக்கங்க. நல்லபடியா செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் இருங்க. சஞ்சய், விடு வித்யா. பாஸ்வேர்ட் சொல்றேன், இதுல பணம் எடுத்துக்கங்க. இந்தாங்க. வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வற்புறுத்தி கொடுக்க கூடாது தம்பி. உங்க அம்மா பேர்ல அன்னதானம் போடணுமா?
அதுக்கு செலவு பண்ண பணம் இல்லையா? இல்ல பணம்லாம் இருக்கு, பணத்துக்குலாம் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணு தானப்பா அந்த அம்மாவோட மக. இவ தானப்பா செலவு செய்யணும். நான் அவங்க மருமகன் தான். உன் பொண்டாட்டியோட உண்மையான பேர் என்ன? அவ எந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்கிற உண்மையை நீ இன்னும் சொல்லல. உன் அம்மா இவளை இன்னும் முழுசா ஏத்துக்கல. கழுத்துல தாலி இருந்தும் இவ இன்னும் தான் வாழ்க்கைய வாழவே ஆரம்பிக்கல. அப்படி இருக்கும்போது நீ எப்படிப்பா அவங்க மருமகனா உரிமை எடுத்துக்க முடியும்? வாழும்போதே வைராகியமா வாழ்ந்தவ பார்வதி. அவளுக்கும் மனசுல வருத்தம் இருக்கும்ல. தான் பொண்ணு அந்த குடும்பத்துல மருமகளா சந்தோஷமா வாழ்ற வரைக்கும் அங்கிருந்து வர எந்த உதவியும் அவ ஏத்துக்க மாட்டா. பணம் இல்லையே எப்படி இதை செய்யறதுன்னு யோசிக்கிறியா? இந்த ஊரே உன் அம்மாவோட உறவுதான். அவ பேரை சொன்னா அத்தனை பேரும் அள்ளி கொடுப்பாங்க. தெய்வத்துக்கு நேர்த்தி கடன் செய்யற மாதிரி உன் அம்மா பேரை சொல்லி மடிப்பிச்ச வாங்கு. அந்த பணத்துல அன்னதானம் போடு. அவ மனசு குளிர்ந்து போகும். தெய்வமா இருந்து அவ உன்னை காப்பாத்துவா. நான் வரேம்மா. இதுதான் என் அம்மாவோட ஆசைனா அதை நான் நிறைவேற்றணும் சஞ்சய். அண்ணா சாயங்காலமா பணம் வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா, ம். அப்ப நான் வரேங்கய்யா. சரிங்க. வாங்க மேடம். அந்த வித்யாவும் சஞ்சயும் வந்தாச்சா? வந்துட்டாங்க மேடம். வந்த உடனே நேரா அவங்க அம்மா நினைவிடத்துக்கு தான் போனாங்க. அந்த நினைவிடத்தை சுத்தம் பண்ணி இங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அன்னதானம் போட போறாங்களா மேடம். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. வேற அவங்க கை காசை போடாம ஊரெல்லாம் அந்த பொண்ணு எல்லார்ட்டையும் மடிப்பிச்சை கேட்க போதான். அந்த பணத்துல தான் அன்னதானம் பண்ணுவாங்களாம். மடிப்பிச்சையா? கேட்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன அது? மேடம், நம்ம மரியாதை கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு காரியத்தை செய்யறதுக்காக ஊரெல்லாம் மடியேந்து பிச்சை எடுக்கணும். அப்படி பிச்சை எடுத்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்க நினைக்கிற காரியத்தை செய்யணும். அப்படி செஞ்சா நாம யாருக்காக செய்யறோமோ அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுசா கிடைக்குங்கிற நம்பிக்கை. யார் இந்த ஐடியாவை கொடுத்தது? ஒரு குறி சொல்றாமான்னு சொன்னாங்க. நல்ல ஐடியா. இந்த மாதிரி ஆளுங்க கிணத்துல குதிக்க சொன்னாலும் குதிச்சிருவீங்க போலயே. ஆனா அவ இப்படிலாம் கஷ்டப்பட்டு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணா அது நடந்துருமா என்ன? நான் நடக்க விட்டுருவேனா? பாவம் வித்யா, நீ உன் அம்மாக்காக பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்ட. ஆனா என்ன பண்றது? பிச்சை எடுத்தாலும் உன்னால உன் அம்மா ஆசையை நிறைவேற்ற முடியாதே. அன்னதானம் நடக்கிறதுக்கு முன்னாடி உன் அம்மா நினைவிடம் இருந்த இடம் தெரியாம பண்றேன். கூப்பிடு. அக்கா, அக்கா. வாமா வித்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. என் அம்மாவுக்காக மடிப்பிச்சை ஏந்தி அன்னதானம் போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யுங்கக்கா. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில உதவி பண்ண பொண்ணு நீ. நீ எங்க கிட்ட பிச்சை கேட்கணுமா? நீ கேட்டா நாங்க கொடுக்க போறோம். இல்லக்கா, உதவியா எதுவும் வேண்டாம். பிச்சையா கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. ம். ரொம்ப நன்றிக்கா. அன்னதானத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோமா. சஞ்சய், நீ பெரிய இடத்து பையன், வசதியா வாழ்ந்தவன். நான் பிச்சை எடுக்கும் போது என் கூட நீயும் வரது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் முடிச்சிட்டு வந்துருவேன். நான் உன் புருஷன். நீ எங்க போனாலும் உன் கூடவே நானும் வருவேன். நீ எந்த இடத்துல நின்னாலும் உன் கூட நிக்கிறது தான் எனக்கு பெருமை. இதுல எனக்கு எந்த ஒரு அவமானமும் இல்ல. வா போலாம். சார், சார்.
ஆ, இந்தாங்கண்ணே. இந்தாங்கண்ணா. அம்மா, இந்த வருஷம் நம்ம ஊர்ல விளைச்சலே இல்லம்மா. அப்படி இருந்தும் நீ பிச்சை கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஊர் உனக்கு அள்ளி கொடுத்துருக்குமா. இதாம்மா நீயும் அம்மாவும் வாழ்ந்த வாழ்க்கை. இத வச்சு 500 பேருக்கு மேல சமைக்கலாமா. அன்னதானத்தை எந்த குறையும் இல்லாம நடத்தலாமா. ரொம்ப சந்தோஷண்ணே. நாளைக்கு இந்த இடத்துல அன்னதானம் நடக்குங்கிறத அக்கம் பக்கம் ஊர்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. மைக் செட்டை வச்சு ஒரு அனௌன்ஸ் போயிட்டு வந்துருங்க. செஞ்சிருவோம்மா. இது எந்த குறையும் இல்லாம நடக்கும். நீ கவலைப்படாம இரு. இந்தாங்கண்ணா, இதுல வச்சுக்கோங்க. சரி, நான் போய் வேலையை ஆரம்பிக்கிறேன். வாங்கண்ணே. சரி, வரேன். சார், நீங்க சொன்ன மாதிரி புடவை எடுத்துட்டு வந்துட்டேன் சார். அங்க வச்சிருங்க. என்ன சஞ்சய் இதெல்லாம்? என் பங்குக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதான் அத்தை பேர்ல வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் வாங்கினேன். அத்தை இதை ஏத்துப்பாங்கல்ல. உன் அம்மா மேலதான் பார்வதிக்கு வருத்தம் இருக்கும், உன் மேல வருத்தம் இருக்காது தம்பி. இது அவ கண்டிப்பா ஏத்துப்பா. பார்வதி உத்தரவு கொடுத்துருச்சு தம்பி. உன் காணிக்கை அவ ஏத்துக்குவா. நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க கையால அதை கொடுங்க. வித்யா வா. ரொம்ப சந்தோஷம் சஞ்சய். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா வித்யா, வாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சுமா. நீங்க வந்தீங்கன்னா பந்தி ஆரம்பிச்சிடலாம். சரிண்ணே. வாங்க, எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்கம்மா, வாங்க. எல்லாம் வச்சாச்சுல? எதுவும் மிஸ் ஆகலையே? இல்லைங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல. அன்னதானம் நடக்குது. ஆமா, யார் நீங்க? எதுக்கு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சார்,
நான் இந்த ஏரியா தாசில்தார். இருந்துட்டு போங்க சார். எல்லாரும் சாப்பிடுற நேரத்துல வந்து எதுக்கு தடுக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது சட்டப்படி தப்பு. சட்டப்படி தப்பா? நான் என் அம்மாவோட நினைவிடத்துல அன்னதானம் போடுறேன். உங்க சட்டம் எப்படி சார் தப்புன்னு சொல்லும்? இது உங்க அம்மா இடமா? உங்க அம்மா இடமா இருந்தா பிரச்சனை இல்லம்மா. இது வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமான இடம். என்னது? வேற ஒருத்தவங்க இடமா? என்ன சார் விளையாடுறீங்களா? இது எங்க அம்மா நினைவிடம் இருக்கிற இடம். எங்க இடம்? இந்த ஊரே சேர்ந்து என் அம்மாவோட நினைவிடத்துக்காக கொடுத்த இடம் இது. நீங்க இப்ப உங்க அரசாங்க பதவியை சொன்னீங்கல்ல, அதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா நிக்கிறேன். இல்லனா இங்க என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியாது. அந்த ஆளுகிட்ட என்ன தம்பி பேச்சு? நம்ம இடத்துக்கு வந்து நின்னு இவன் சவடால் பண்ணிட்டு இருக்கான். சர்க்கார்னா பயந்துருவோமா? எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடுங்க. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சார். இந்த இடத்துக்கு சொந்தக்காரவங்க இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. என்ன சார் மிரட்டுறீங்களா? இப்ப என்ன செஞ்சிருவீங்க? எந்த கொம்பனாலையும் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. நீங்களா உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க அண்ணா, உட்காருங்க. வித்யா, நீ போய் பரிமாறு. எவன் வந்து என்ன செய்யறான் நானும் பாக்குறேன். நீ போ வித்யா, போய் வேலையை பாரு. வாங்க சார். எல்லாத்தையும் அடிச்சு உடைங்கடா. என்னது? என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. வேணாம். நிறுத்துங்க. சஞ்சய்! ஏய், நிறுத்து. ஏய், இறங்கு. கீழே இறங்கு. யாரோ ஒன்று அனுப்புனது? யாரா இவங்களை அனுப்புனது? இந்த இடத்த உரிமை கொண்டாடுறது யாரு? இதை இடிக்க சொன்னது யாரு? நான் தான் இடிக்க சொன்னேன். நீயா? நீதான் இதெல்லாம் இடிக்க சொன்னியா? ஆமா. நான் திருந்தவே மாட்டியா? உன்ன இப்போ நீ என்ன அடிச்சா அத நீ உன் அம்மாவே கை நீட்டி அடிக்கிறதுக்கு சமம். இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க செய்யறாங்கன்னு நினைச்சியா? இத செய்ய சொன்னதே வேதா ஆண்டி தான். அம்மாவா? ஆமா. இந்த இடத்துல வேதா ஆண்டியோட ஐ மீன் உங்க ஃபேமிலியோட இன்ஸ்டிடியூட் தான் வரப்போகுது. அதுக்குதான் எல்லாரும் இந்த இடத்த சுத்தம் பண்ண வந்திருக்காங்க. நீ என்னடானா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க? இதெல்லாம் வேதா ஆண்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இது எங்க இடம்? எங்க இடத்துல அத்தை எப்படி காலேஜ் கட்ட முடியும்? என்னது உன் இடமா? ஊர்க்காரங்க உன் அம்மா சமாதிக்காக கொடுத்த இடம். அத நீ இன்னும் டாக்குமெண்ட் கூட பண்ணல. இந்த ஊர்ல வரப்போற காலேஜ்காக இங்க இருக்கிற அத்தனை பேரும் பணத்தை வாங்கிட்டு நிலத்தை வித்திருக்காங்க. அதுல இந்த இடமும் ஒண்ணு. இதெல்லாம் எப்போ நடந்து முடிஞ்சிருச்சு, உனக்கு தெரியாது, அவ்வளவுதான். என்ன சொல்ற நீ? ஆமா சஞ்சய், இப்ப இந்த இடம் ஆண்டி பேர்ல தான் இருக்கு. வேணும்னா இந்த டாக்குமெண்ட் பேப்பர் பாரு. இது போதுமா இல்ல இதை விட வேற ஏதாவது டாக்குமெண்ட் வேணுமா? என்ன நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்க. கை நீட்டி காசு வாங்குனீங்கல்ல, இப்ப சைலண்டா நிக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்க.
இந்த ஊருக்கு காலேஜ் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. நல்ல காரியம் நினைச்சுதான் நாங்கெல்லாம் எங்க இடத்த விட்டு கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சதி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுமா. இந்த இடத்துல உன் அம்மாவோட சமாதிக்கு எந்த ஆபத்தும் வராம மத்த இடத்துல மட்டும் காலேஜ் கட்டிக்கிறதா சொன்னாங்கம்மா. அதாம்மா நாங்க கையெழுத்து போட்டோம். அப்புறம் என்ன, அதான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. நியாயமா நீ இந்த பக்கம் தான் நிக்கணும் சஞ்சய். ஏன்னா இது நம்ம ப்ராஜெக்ட். ஆக்சுவலா நீ ஊர்ல இருந்திருந்தா ஆண்டி உன்னையும் என் கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. நீதான் போய் சொல்லிட்டு வித்யாவோட இங்க வந்திருக்கியே.